ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ டே 3 ஆஃப் லேர்னிங் இந்த வீடியோவில். ஓகே, மார்க்கெட் போயிடலாம். ரேண்டமாக எதனா ஒரு மார்க்கெட் செலக்ட் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் எந்த மார்க்கெட்? யூரோ ஜேபிஓ எடுத்துமா. ஓகே, அதிகமாக பைனரி மார்க்கெட்டில் என்ன ஒரு மார்க்கெட் இது யூரோ ஜேபிஒய். ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ வழக்கம் போல் இதை சுருக்கலாம். இதெல்லாம் எடுத்துருவோம். பாதி நம்ம எடுத்து கட் பண்ணிப்போம் பேக் டெஸ்ட்டுக்கு. ஓகே, இங்கே கட் பண்ணுவோமா? இங்கே எங்கேயாச்சும் கட் பண்ணிப்போம். ஓகே, மார்க்கெட் வந்து கட் பண்ணியாச்சு பேக் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஓகே, இது பேருக்கு வந்து ட்ரேடிங் வியூ. நிறைய பேருக்கு தெரியலைன்னா தெரிஞ்சுக்கங்க, இது பேர் ட்ரேடிங் வியூ. ஓகே, இந்த அனலைஸ் பண்ணுற சார்ட் பேர் ட்ரேடிங் வியூ. ஓகே, வழக்கம் போல் 1 ஹவரில் நம்ம போய் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. மார்க்கெட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்டிஷன் ஒரு அப் ட்ரெண்டு. ஓகேவா? 1 ஹவரில் ஒரு ரெசிஸ்டண்ட் இந்த கேண்டில் போடுவோம். இந்த கேண்டில் போட்டுக்கலாம். ஓகே, சப்போர்ட் எங்கே வைக்கலாம்? சப்போர்ட் இந்த கேண்டிலுக்கு வச்சுக்கலாம். இதை எதாவது பிரேக் பண்ணி தானே போயிருக்கு லைட்டாக. அதனால் இது ஒரு லோ வச்சுக்கலாம் 1 ஹவருக்கு. ஓகே, ஏன்னா இதை ஒன்றும் பிரேக் பண்ணலை. ஸோ அதனால் இங்கே வச்சுருக்கேன் ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட். நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் போகலாம். 1 ஹவரில் அப் ட்ரெண்ட், 15 மினிட்ஸ்லேயே அப் ட்ரெண்ட். இப்போதைக்கு கரண்ட்டாக நமக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். நமக்கு தேவை ஒரே ஒரு கேண்டில் தான். ஓகே, நம்ம பைனரி ட்ரேடர்ன்றதுனால நமக்கு தேவை ஒரே ட்ரேட் தான். ஸோ அதனால் கரண்ட்டில் என்ன நடக்குதுன்னு செக் பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம வந்து 1000 பேட்டர்ன், 5000 பேட்டர்ன், பல ஆயிரம் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ண போகிறது ஒரே ஒரு நிமிஷத்துக்கான ஒரு கேண்டில். அந்த கேண்டில் நம்ம அந்த பிரிண்டிங்கை நம்ம கண்டுபிடிச்சாதான் போதும். ஓகேவா? பெருசாக இந்த பேட்டர்ன் ஒன்று கீழே வந்துடும், அந்த இண்டிகேட்டர் மேலே ஒன்று மார்க்கெட் மேலே போய்டும். நம்ம வந்து இப்போ வந்து இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த மார்க்கெட் இப்போ நான் இங்கே ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் இதில். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ், இங்கேருந்து நான் வந்து மார்க்கெட் கீழே வரும்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணேன். ஓகேவா? மார்க்கெட் வந்து நீங்கள் சொல்கிற பேட்டர்ன் கிட்டலாம் அது தேவைப்பட்டால் இந்த மாதிரி பேட்டர்ன் ஏதோ ஒன்று ஹையரில் போட்டு போகுது அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா நம்ம வந்து போட்டு இழுத்து விட்டு கம்முன்னு உட்காந்துருக்கலாம். ஆனால் பைனரி ட்ரேடிங்கிறது அப்படி கிடையாது. ஒரே ஒரு கேண்டில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மார்க்கெட்டில் கரண்ட்டாக என்ன நடக்குது, விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் போதும். ஓகே ஓகே 15 மினிட்ஸில் அப் ட்ரெண்ட். இப்போ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இது டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? 5 மினிட்ஸில் பார்த்துக்கலாம். 5 மினிட்ஸ்லேயும் நமக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. இதுதான் சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ட். ஓகே, டேரெக்டாக 1 மினிட். ஓகேவா? மார்க்கெட் அப் ட்ரெண்ட் 1 ஹவர்லேருந்து அப் ட்ரெண்ட். ஓகே, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வச்சுப்போம். ஒரு ஹையர் லோ போட்டு மார்க்கெட் வந்து புல் பேக் பண்ணி மார்க்கெட்டை வந்து மேலே தான் போய்கிட்டுருக்கு. ஆனால் நல்லா பாருங்கள், 1 ஹவரில் இந்த கேண்டில் வந்து க்ரீனாக இருக்குது. 15 மினிட்ஸில் ரெட்டாக இருக்குது. பேட்டர்ன் நான் சொல்கிறேன், பேட்டர்ன் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, பேட்டர்ன் இந்த இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த மார்க்கெட்டில் அதிகமாக ட்ரேட் பண்ண போகிறீங்களோ, எந்த மார்க்கெட்டில் எந்த டைம் ஃப்ரேமில் வந்து அதிகமாக ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதை பேக் டெஸ்ட் பண்ணால் போதும். பெருசாக வந்து பண்ண முடியாது. ஓகேவா? இது ஹையரில் போட்டு 1 மினிட்டில் அப்படி போச்சு. இது என்ன ட்ரெண்டுன்னு சொல்லுவீங்க? அப் ட்ரெண்டு. ஓகே, இந்த இடத்துலலாம் ரெட்டு வந்திருக்கு, க்ரீன், ரெட்டு க்ரீன், ரெட்டு க்ரீன், ரெட்டு க்ரீனு, இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகேவா? 1 மினிட்டில் ட்ரேட் பண்ண போகிற நமக்கு பையர்ஸ் எவ்வளோ, செல்லர்ஸ் எவ்வளோ என்ட்ராக இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ 1 மினிட்டில் பாருங்கள், பையர் ஒன்று வரான், செல்லர் ஒன்று வரான், பையர் ஒன்று வரான், செல்லர் ஒன்று. ஆக மொத்தத்தில் மார்க்கெட்டு செல்லரை வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போகாமல் அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக பையர் என்ட்ராகி மார்க்கெட்டை மேலே தான் கொண்டு போகிறாங்க. ஓகே,
அவன் வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறது எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணான் அதை பார்க்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணல, அகைன் கீழே, அகைன் பிரேக் பண்ணல, கீழே. இந்த ஒரு சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அகைன் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஓவராலாக இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சா? ஒரே நிமிஷம். பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி ஒரு புல் பேக் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கணும். அகைன் கீழே வந்துச்சு இவங்களோட ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்கு. இங்கே ஓகேவா? அகைன் வந்து இந்த ஒரு ஹையை வந்து பிரேக் பண்ணதான்னு பார்க்கணும். இந்த ஒரு ஹையை பிரேக் பண்ணி அகெயின் வந்து ஒரு புல் பேக் ஆகி மார்க்கெட் அகெயின் மேலே போயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஹையை பிரேக் பண்ணி புல் பேக் பண்ணி மார்க்கெட் மேலே தான் போகுது. இந்த ஹையை இவன் பிரேக் பண்ணியிருக்கான். அகெயின் டவுன், அகெயின் அப், அகெயின் டவுன், அகெயின் அப், அகெயின் டவுன், அகெயின் அப். இங்கே ஒரு ஐ இருக்கு இல்லையா? இப்போ இதுதான் ஐ, அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதுதான் ஐ. அகெயின் வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கான். அப்போது மார்க்கெட்டில் ஹையை பிரேக் பண்ணி ஒரு புல் பேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? எவ்வளோ செல்லர் வந்தாலும் பையர் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு புஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ஒரு ஹையை இவன் பிரேக் பண்ணலை. ஓகே, அகெயின் வந்து புல் பேக் எடுத்து அகெயின் இந்த இடத்துல பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக செல்லிங் ப்ரெஷர். ஓகேவா? இப்போது இந்த ஒரு சப்போர்ட், இந்த லோ இருக்குது இல்லையா? நல்லா பாருங்கள், இந்த ஒரு லோ இருக்குது. ஓகே, 3 கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. ஓகே, இங்கே ஸ்ட்ராங்காக வந்த பையர் இங்கே மார்க்கெட்டை பையர்ஸை கொண்டு போகாமல் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம யாருக்காண்டி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது. அதை பிரேக் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுது மார்க்கெட். ஓகே, மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிற பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இது தான். இப்போ ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி தானே மார்க்கெட் மேலே போச்சு. நமக்கு இப்போ எது கரண்ட்டான ரெசிஸ்டன்ட்? 1 மினிட்டில் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு இல்லையா? இந்த ஒரு கேண்டில் தான் இது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்க வேணாம். இந்த இடத்துல இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது இல்லையா? இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. அகெயின் வந்து புல் பேக் போயிருக்கு. அகெயின் மார்க்கெட் கீழே வரத்துக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இல்லைனா இங்கே பிரேக் பண்ணி உடனே மார்க்கெட்டு மேலே போயிருக்கணும். இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு மேலே போகணும், போகல. இந்த கேண்டில்ஸ்லாம் பாருங்கள், செல்லர் வந்திருக்கான், சின்ன பையன். செல்லர் கண்டினியூ பண்ணியிருக்கான், கொஞ்சம் பை ட்ரை பண்ணியிருக்கான், ஃபெயில். ஓகே, இந்த கேண்டிலில் சுத்தமாக வீக் ஆகிட்டான். இந்த கேண்டிலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டான். அகெயின் வந்து அப்பு போய் அகெயின் டவுன். செல்லரோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அகெயின் கொண்டு போயிருக்கான், அகெயின் செல்லர். அகெயின் கொண்டு போய் வீக்கு, அகெயின் செல்லர். அகெயின் பை கொண்டு போய் செல்லு. நல்லா ஸ்ட்ராங்காக அவனோட பையர் மார்க்கெட் கொண்டு போகிறதுக்கு ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணியிருக்கான். அகெயின் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போ மார்க்கெட் இங்கே எங்கே சப்போர்ட் இருக்குது? இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணலான்னு இந்த புல் பேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ், இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ், இந்த அவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ், இந்த விக்கு கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது வரைக்குமாச்சும் இந்த விக்கு வரைக்குமாச்சும் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் அப்போ இங்கே கீழே இருக்குது. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. புரியுதுல? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் மேலே இருக்கிற ஒரு லிக்விடிட்டி எடுக்கிறது கம்மி பண்ணிச்சு. ஃபுல்லாக இப்போ அப்புக்கான ட்ரேட். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் போயிடுச்சு இல்லையா? இப்போ இவங்களோட ஸ்டாப் லாஸ், இவங்களுது எல்லா ஸ்டாப் லாஸும் இப்போ ஃபுல்லாக இங்கே இருக்குது. ஓகே, ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் தான். இந்த இடம் ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ். அப்போ மார்க்கெட் இந்த ஒரு கேண்டிலை பிரேக் பண்ணாமல் அகெயின் நல்லா கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த லோவை வந்து ரீச் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டிலோட லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேண்டிலோட லோவை வந்து என்ன, இந்த கேண்டில் லோவிலேருந்து தான் அகெயின் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு.
அகெயின் அந்த இடத்துல இருக்கிற ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம விக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, மார்க்கெட் இப்போ வந்து மார்க்கெட் கீழே வருது, ஆனால் விக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பையர் அவ்வளோ தூரம் மார்க்கெட்டை கொண்டு போயிருக்கான், முடியலன்னா செல்லர் வந்து கீழே கொண்டு வந்துட்டான். அப்போ இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸை கவர் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு புதுசாக என்ட்ரு ஆகிறவங்களும் இருப்பாங்க. அப்போது இங்கே வாங்கினான் பார்த்தீங்களா இந்த பையர் இப்போது இந்த இடத்துல என்ட்ராயிருப்பான்னு வச்சுங்களேன். இங்கேயே என்ட்ராகிறான் சாரி, இங்கே என்ட்ராகிறான். ப்ராஃபிட் வந்து இது வரைக்கும் இழுத்து விட்றான். ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருப்பான். இந்த கேண்டிலோட லோவில் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் இருக்கும். அப்போது மார்க்கெட்டு எங்கே வந்தால் செல் பண்ணலான்னா, மார்க்கெட் அகைன் மேலே போனால் தான் செல் பண்ணணும், கீழே வரும்போது செல் பண்ணவே கூடாது. விஷயம் என்னென்னா, டக்குன்னு பையர் என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். அதனால் மேலே போக போக தான் விற்க ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் தான் நெக்ஸ்ட்டு கேண்டில் நம்ம ட்ரேட் இருக்கலாம்ன்றது கொஞ்சம் பிளான் பண்ணணும். ஓகே, இப்போ இதுக்கு நான் இதெல்லாம் தூக்கிறேன். ஓகே, நிறைய கோடு இருக்கா, வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு கேண்டில் பிரேக் பண்ணுதான்னு பார்ப்போம், இல்லை இவன் ஸ்டாப் லாஸ் எடுக்க மார்க்கெட் கீழே வருதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கேண்டில் அப் பிரேக் பண்ணியாச்சு. இந்த ஒரு விக்கை இது வந்து பிரேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செல் கொடுக்கலாம், ஆனால் உடனே கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் வீக் ஆகணும். இமீடியட்டாக இங்கேருந்து வாங்கினவங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும். இமீடியட்டாக மார்க்கெட் கீழே வருதான்னு செக் பண்ணணும். செல் பண்ணியிருக்காங்க, அகெயின் பையர் என்ட்ரு கொடுக்குறான். ஆனால் அந்தளவுக்கு பையரோட ப்ரெஷர் இருக்குது, ஆனால் இது வீக். இது வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் கேண்டில். டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ராங்கான செல்லிங் கேண்டில். ஓகேவா? ஃபுல்லாக தான் வந்தால் செல்லிங் கேண்டிலாக இல்லை. இந்த இடம் இப்போ அவ்வளோ ப்ரெஷர் கொண்டு போயிட்டு செல்லிங் ப்ரெஷர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அதுக்கப்புறம் தான் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கான், ஒரு 50%. ஓகே, நெக்ஸ்ட்டு வீக் பையர் வந்து அகெயின் வீக் ஆகிறான். அப்போ இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸு எடுக்கும், வெயிட் பண்ணலாம். அகெயின் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த விக்கு டச் ஆனாலே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். இந்த விக் டச் ஆனாலே, ஓகே, இந்த விக்கு நெக்ஸ்ட்டு கேண்டில் டச் ஆகி, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன விக்கு விட்டால் கூட நம்ம வந்து பைனரி ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம். இப்போது இது ஒரு வரைஞ்சி காமிக்கிறேன். இது ஒரு கேண்டில். ஓகேவா? இங்கே பக்கத்தில் வைப்போம், இங்கே இருக்குது விக்கு வந்து இப்படி. இது நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்குவா, ஆல்ரெடி ஒயிட்டில் தான் இருக்குது. ஓகே, இது தெரியுதுங்களா? இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இது வந்து ஒரு கேண்டில்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் இங்கே போய் இந்த ஒரு ஐயை ரீச் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம செல் டைரெக்ஷனில் இந்த இடத்துல வந்து ட்ரேட் கொடுக்கலாம். அகெயின் நம்ம பிரேக் பண்ணி உடனே வந்து கண்டினியூ பண்ண மாட்டான். நெக்ஸ்ட்டு கேண்டில் மார்டிங்கிலையாச்சும் நம்ம ப்ராஃபிட் வந்துடும். நெக்ஸ்ட்டு கேண்டிலாச்சும் கீழே வரதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. இது பிரேக் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டாலும் நெக்ஸ்ட்டு கேண்டில் டவுன் வரதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில் சப்போஸ் மேலே போகாமல் மார்க்கெட் அகைன் ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா இந்த கேண்டிலை வந்து பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். இந்த ஒரு கேண்டில் இருக்கு, இங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு லோ வந்து பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். ஏன்னா இங்கேருந்து தான் சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. அகெயின் சப்போர்ட்டு இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேண்டில் மார்க்கெட் அந்த ஏரியாவுக்கு போல் அகெயின் வந்து செல்லிங் ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் நான் சொன்ன மாதிரி நான் வந்து டவுனு, ஏதாவது இந்த இடத்துல இப்போ கொடுத்துருப்பீங்க. இது சப்போஸ் லாஸ் ஆனாலுமே நெக்ஸ்ட் கேண்டில் மார்டிங்கில் ப்ராஃபிட் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் என்னென்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா?
ஸோ இமீடியட்டாக பிரேக் பண்ணி உடனே செல்லிங். ஓகேவா? ஸோ நம்ம அதாவது நான் ப்ராக்டிஸ் பண்ணதில் இதில் வந்து இந்த ஒரு கேண்டில் டோஜியா அதாவது இங்கே ரீச் ஆகி அகெயின் கீழே வந்திருந்தாலும் நமக்கு அந்த லாஸ் வந்து ஓகே, இந்த கேண்டில் லாஸ் தான் நமக்கு. நெக்ஸ்ட் நம்ம மார்டிங்கல் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த கேண்டில் வந்து நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா? இந்த மார்க்கெட்டில் இப்போ அனலைஸ் போதும். நெக்ஸ்ட் லைவில் போய் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஒரே நிமிஷம் guys. ஓகேவா? ஸோ லைவ் மார்க்கெட்டை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். யூரோ ஜேபிஒய் இருக்குது, யூரோ ஜிபிபி இருக்குது, நெக்ஸ்ட்டு ஜிபிபி யூஎஸ்டி இருக்குது. சரி போதும். எந்த மார்க்கெட்டு? யூரோ ஜேபிபிலே பண்ணலாமா? மார்க்கெட் எப்படி இருக்குது? யூரோ ஜிபிபி எப்படி இருக்குது? ஓகே, யூரோ ஜிபிபி யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி அப் ட்ரெண்ட். ஓகே, இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுப்போம். ஓகே, இங்கே இருக்கான் 1 hour மார்க்கெட் 1 hour டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு ஹரிசாண்டல் லைன் வச்சுக்கலாம். சப்போர்ட் நமக்கு இந்த கேண்டில் தான், நியூவாக சப்போர்ட். ரெசிஸ்டண்ட் இந்த ஒரு கேண்டிலே வச்சுக்கலாம். இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 15 minutes அதுக்குள்ளே ஏதாவது சப்போர்ட்னா சப்போர்ட் இல்லை. 5 minutes சப்போர்ட் எங்கேயும் இல்லை. ஓகேவா? சப்போர்ட்டை தான் பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கு ஒரு கேண்டிலை போட்டுக்கலாம். இந்த ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு இந்த ஒரு கேண்டில் தான் சப்போர்ட். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் தான் சப்போர்ட். இதுக்கு நான் கலர் ஒன்றா வேறு வச்சுக்கிட்டா, கலர் எல்லோ கலர், ரோஸ் கலர். ஓகே, இது சப்போர்ட். ஓகேவா? அகெயின் இந்த ஒரு ஏரியாவில் இங்கே ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஓகே, அந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா 1 hourல நல்ல விக் உள்ள கேண்டில், நல்ல ஸ்ட்ராங்காக போய் நல்ல டவுன் ட்ரெண்டு. ஒரே கேண்டில் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலை பிரேக்கும் பண்ணியிருக்கு. ஓகே, ஃபுல் பாடியை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்போ மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து உடனே வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுக்கக்கூடாது. இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டான்றதுக்கான்னு கொடுக்கக்கூடாது. இப்போ 1 minute போகலாம். ஓகே, இந்த சப்போர்ட்டுக்கு இது வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. அதாவது இந்த இடத்துல வந்து பையிங் ப்ரெஷர் இருக்குது. இமீடியட்டாக ஆகுமான்னு கேட்டால் வாய்ப்பில்லை. நம்ம வந்து எங்கே வந்தால் ட்ரேட் எடுக்கலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா லைவ் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்க மார்க்கெட், அது வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்த மார்க்கெட். அது வந்து அடுத்த கேண்டில் என்னன்னு சொல்லிட்டு ஓடி பார்த்துலாம். இதில் அப்படி ஓட்ட முடியாது. பொறுமையாக வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு இல்லையா, இதுக்குள்ளே அவ்வளோ பையரும் இருக்கான், அதுக்கேற்ற செல்லரும் இருக்கான். எனக்கு இந்த ஒரு கேண்டில், இந்த க்ரீன் கலர் கேண்டிலை இந்த ஒரு விக்கை வந்து இங்கே மாற்றி வைக்கிறேன். இந்த ஒரு விக்கை அவன் வந்து பிரேக் பண்ணாமல் மேலே போச்சேன்னா நான் அகெயின் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட் வந்து அப் ட்ரேடுக்கான ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நான் வந்து அப் கொடுக்குறேன். ஓகேவா? நான் ஏன் வந்து இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக விக்கே இல்லை. ஓகேவா? விக்கே இல்லாமல் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் செல்லர் வந்திருக்கான். இந்த செல்லர் தான் இங்கே வந்திருக்கான். அப்போது இமீடியட்டாக இந்த இடத்துக்கு வந்தாலே பை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. இங்கே பையர் வீக்காக இருக்கான், இங்கேருந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டான். ஓகேவா? இந்த கேண்டில் சப்போஸ் எனக்கு லாஸ் ஆச்சுன்னா அகெயின் வந்து நான் மார்டிங்கல் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து மேலே கொடுப்பேன். அதே டைரெக்ஷனில், சேம் டைரெக்ஷனில் மேலே அதே ட்ரேட் கொடுப்பேன்.
ஓகேவா? ஸோ பார்க்கலாம். இப்போ இந்த இடம் வந்தாலே என்ட்ரி ஆகுது. அப்போ புது பையர் வந்து இந்த இடத்துல தான் என்ட்ரி ஆயிருக்கான். ஓகேவா? அந்த இடம் அகைன் வந்து ரிஜெக்ட் ஆகுது மார்க்கெட். இந்த விக்கு இங்கே பாருங்கள், ஜூம் பண்ண முடியல, அவ்வளோதான் எனக்கு ஜூமிங். இந்த இடத்துல வந்தோடனே அகைன் மார்க்கெட்டு புஷ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இந்த குட்டி ஒரு டோஜி கேண்டிலையும் பிரேக் பண்ணியிருக்கு. அந்த பாடியே இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் எடுத்துடுறான். ப்ராஃபிட் வந்துச்சு இல்லை, இதெல்லாம் எடுத்துடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறதுக்கு புரியா இருக்கும். இப்போ இந்த 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 டோஜி கேண்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாடி வந்து பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த கேண்டில் இங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்தா இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் கேண்டிலும் கான்ஃபிடென்ட்டாக மேலே போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நமக்கு இந்த கேண்டில் லாஸ் ஆனாலுமே இந்த பையிங் ப்ரெஷர் இங்கே கண்டினியூ ஆகும். ஏன்னா இந்த ஏரியாவுக்கு வந்தாலே பை பண்ணுறாங்க. அப்போது இங்கேயே செல்லர் வந்திருக்கலாம், இங்கே செல்லர் வந்திருக்கலாம். அகெயின் வந்து பையர் ஸ்ட்ராங் ஆகிருக்கான். விக்கே இல்லாமல் ஒரு பையர் வந்து இங்கே இருக்கான். ஓகேவா? அதே ஈக்குவலாக வந்து செல்லர் இருக்குது, ஆனால் இந்த பாடியை வந்து க்ளோஸ் பண்ணல. ஓகேவா? இந்த பாடியை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணல. இவ்வளோ ஸ்ட்ராங்கான 3 கேண்டில் கொடுத்துருக்கான் இல்லையா பலமாக. அப்போ இது வந்து உடச்சி கீழே வந்திருக்கணும்ல, வரலை. விக் நியூட்ரல் கேண்டில் அகெயின் வந்து இந்த விக்லேருந்து அகெயின் வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த பாடியும் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போ கான்ஃபிடென்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கேண்டில் பையருக்கு நம்ம ட்ரேட் கொடுக்கலாம். சப்போஸ் இந்த கேண்டிலில் எனக்கு லாஸ் ஆகிச்சாலுமே இந்த கேண்டிலில் வந்து மார்டிங்கில் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும் இந்த கேண்டில். ஓகேவா? ஸோ டே 3 ஆஃப் லேர்னிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஒரு ட்ரேட் எடுத்தோம், அதில் ஒரு ட்ரேட் எடுத்தோம். ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோன்ட்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய விஐபியில் வந்து ஜாயின் பண்ணிங்க டெலகிராமில். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். ஓகே, நம்ம வந்து ஃப்ரீ சிக்னல்ஸ் தான், காசெல்லாம் கிடையாது. நீங்கள் என்னோடய லிங்க்கில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஐடி சென்ட் பண்ணுங்கள். இங்கே நான் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா என்னோடய விஐபியில் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? லிங்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வச்சுருக்கேன், யூடியூப் பயோலையும் வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. க்ரியேட் பண்ணுற கோடெக்ஸோட லிங்க், டேரக்ட் லிங்க்கும் நான் வந்து கீழே வச்சுருக்கேன், க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, அதேமாதிரி உங்களுக்கு கிளாஸ் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டு நான் வந்து தனியாக வந்து நான் ப்ரொஃபஷ்னலாக பொறுமையாக பண்ண போகிறேன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு சின்ன ஐடியா இருந்தால் கூட எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். கோர்ஸ் வீடியோஸ் தான் அவைலபிள். நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஆட் பண்ணிட்டு நான் லைஃப் டைம் ஆக்சஸ், நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் வந்து மார்க்கெட்டை ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு புரியல, ஏதாச்சும் டவுட் கேட்கணுன்னா எனக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணி இந்த கன்ஃபர்மேஷன் வந்துச்சு, இந்த ட்ரேட் எடுத்தேன், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, இது ப்ராஃபிட் எடுத்து பண்ணேன், இது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுவேன், உங்களுக்கு அமுச்சு விட்ருவேன். ஓகேவா? நீங்கள் எப்போ வேணால் டவுட் கேட்டுக்கலாம். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, டைரெக்டாக காலும் பண்ணிக்கலாம், நானே தான் பேசுவேன். ஓகேவா? இந்த கட் பண்ணுறது, எடுக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு வேலைலாம் கிடையவே கிடையாது, நான் தான் பேசுவேன். சப்போஸ் அந்த டைம் எடுக்க முடியலனாலும் அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து வேறு யார்கிட்டையோ லிங்க்கில் இருக்கீங்க, லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னால் கொஞ்சம் கூட போட்ட காசாச்சு ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்னா கூட சின்ன சின்ன அமௌண்ட்டு போட்டு ரெக்கவரி பண்ணிக்கலாம். லாஸே வராதுன்னு நான் சொல்லலை. அகெயின் நல்லா தெரிஞ்சுங்க, லாஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? என்றைக்குமே பெருசாக ப்ராஃபிட்டபுளாகவே இருந்துட முடியாது. ஓகே, லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணியிருக்க ஒரு மனநிலைமை இருக்கணும். நீங்கள் கவலையே படாதீங்க, மேக்ஸிமம் நம்ம லாஸ் பண்ண விட மாட்டோம், இருக்கிற அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணிடலாம், ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கலாம். ஓகே, அதனால் கவலைப்படாதீங்க. ஓல்டு அக்கௌண்ட் இருந்தால் என்ன டெலீட் பண்ணிவிடுங்க, நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதாவது ஓல்டு அக்கௌண்ட் டெலீட் பண்ணால் தான் புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஓல்டு அக்கௌண்ட்டு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அந்த ஆதார் கார்டை கொடுத்துருப்பீங்க. ஓகேவா? அந்த ஆதார் கார்டை இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதே ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் நீங்கள் போட்டு ட்ரேட் பண்ணுவீங்க. அவன் அதை கண்டுபிடிச்சிட்டான், 2 அக்கௌண்ட்டுக்கும் ஒரே ப்ரூஃபாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டா இந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிவிடுவான். அதனால் ஓல்டு அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதே ஆதார் கார்டை அந்த ப்ரூஃபாக கொடுத்து வெரிஃபை பண்ணி நீங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓல்டு அக்கௌண்ட்டை வச்சுட்டு இன்னொரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிங்க, மாட்டிப்பீங்க, ஒரு நாள் அப்புறம் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் வாங்க பார்த்துக்கலாம். ஃப்ரீ சிக்னல் தான், எந்த காசும் கிடையாது. நான் இங்கே முன்கூட்டியே எடுக்கிற சிக்னலை நான் ட்ரேடை ஜஸ்ட்டு வந்து முன்கூட்டியே உங்களுக்கு மார்க்கெட் நேமெல்லாம் போட்டு அப் டைரெக்ஷன் இல்லை டவுன் டைரெக்ஷன் சிக்னல் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். இப்போ நம்ம எடுக்கிற சிக்னலை அப்படியே நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? புரியுது இல்லை? ஓகே எஸ், நெக்ஸ்ட் டே 4ல் பார்க்கலாம். பாய், டாட்டா.